ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தின கருத்தை மறக்காம எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்கள் எத்தனை பேருக்கு இந்த முதிர்கனி தொடர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் பண்ணி காமிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம்? பிடிச்சமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். பிடிச்சமான இடமா? மிருக காட்சி சாலைக்கு வந்திருக்கோம். ஆமா, சிங்கம் புலி குரங்கு எல்லாம் கிடக்கு. அத பார்க்க தான் உன்னை கூட்டு வந்திருக்கேன். சொல்லவே இல்ல. சோப்பா முடியலடி. ஏன் கஷ்டமா இருக்கோ? எதுக்கு? என்ன தூக்கி வச்சிருக்கீங்கல்ல, அது எப்படி கஷ்டமா இருக்கும்? அதான பார்த்தேன். வாய பாரு. சொல்லுங்களேன், எங்க வந்திருக்கோன்னு சொல்லுங்களேன். அதான் சொல்றேன்னு, பிடிச்சமான இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்கேனே. சரி விடுங்க, நான் நடந்தே வரேன். அதெல்லாம் முடியாது. ஐயோ வேண்டாம், இறக்கி விடுங்க, நான் நடந்தே வரேன். முடியாதுன்னா முடியாது. நான் இங்க ஒண்ணு பார்த்தேன் தெரியுமா? என்ன பார்த்த? நிறைய ரோஸ் செடியா வச்சிருக்காங்க. அதுல இருந்து ஒரு குச்சி ஒடிச்சிட்டு போனா போதும். வீட்டுல கொண்டு வச்சோன்னு வச்சுக்கோங்களே, சும்மா மரம் மாதிரி வளர்ந்து நிக்கும். போகும்போது ஒடிச்சிட்டு போகணும், மறந்துடாதீங்க என்ன. டென்ஷன் படுத்தாதடி. ரொமான்ஸ் பண்ணலான்னு கூட்டிட்டு வந்தா நீ வீட்டுல இப்படி தோட முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்க. இங்க பாருங்க, நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை யோசிச்சிருக்கீங்க, நான் எனக்கு எது தேவையோ அதை யோசிச்சிருக்கேன். கிண்டல் பண்ண கூட சொல்லிட்டேன். கடிச்சு திக்கிற மாதிரியே பேசுறா பாரு. நீ இப்படி பேசாண்டி உண்மையில நான் பைத்தியம் ஆகிட்டே போறேன். அப்படியா? ஆமா. சரி, உன்னை கொடுத்துக்கிட்டா. அதெல்லாம் எங்க கிடையாது. அதானே, அதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கா. என்ன பண்ண கொடுக்க விடுவ? இப்பதான் நீங்க பாயிண்ட்க்கு வந்திருக்கீங்க. இப்பதான் நான் பாயிண்ட்க்கு வந்திருக்கேன். ஆமா. சொல்லி சொல்லி. அதுல ஒரு ரோஸ் குச்சி நோடிச்சிட்டு போவோமா? ரோஸ் எதுனா போகும்போது வாங்கிக்கலாம். அது வேண்டாம், எனக்கு இப்படி நொடிக்கதான் எனக்கு வேணும். பொதுவா எங்கேயாவது நொடிச்சிட்டு வந்தா அது நல்லா வளரும். நம்ம துட்டு கொடுத்து வாங்கி வச்சோம்னா வளரவே வளராது. இது என்னடி லாஜிக்? அது அப்படிதான், ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும். ஆமா. நீ பேச்சதான் நல்லதான் பேசுற. என்ன என்ன என்னடி கத்தல கத்தல உன்னடி? முடியாது. சரி என்ன இறக்கி விடுங்க. முடியாது. இறக்கி விடுங்க. முடியாதுன்னா முடியாது. இறங்க முடிஞ்சா இறங்கிக்கா. இப்பெல்லாம் பண்ணாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? டூட்டி விஷயமா வெளியில போறேன்னு சொல்லிட்டு எங்க கூட்டு வந்திருக்கீங்கன்னு. இனிமேல் நீங்க கூப்பிட்டா நான் வர மாட்டேன். வர மாட்டேன். வர மாட்டேன். அந்த துர்கா மேடம் தான் உங்க கூட அனுப்பி இப்ப பாருங்க. அம்மா, டூட்டி விஷயமா தானே வெளியில போறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. இங்க வேற எங்க கூட்டு வந்திருக்கீங்க? அங்க டூட்டி பாக்கண்டாமா? இன்னைக்கு ஐயாவுக்கு லீவு. அதான் உன்னை சாமத்தியம் அங்க கூட்டு வந்துட்டேன். வான்னு சொன்னா நீ வருவியாங்க. அதான் நேர் ஆபீஸ்க்கு வந்து அங்கிருந்து பிக்கப் பண்ணி கூட்டு வந்துட்டேன். அப்ப எனக்கு லீவ் இல்ல? நாளைக்கு லீவ் எடுத்துக்கலாம். அதனால எடுத்துட்டு உன்னை இங்க கூட்டு வந்துட்டேன். எதுக்கு? எதுக்கா? ஏண்டி இப்படி கேள்வியா கேக்குற? அதான் கேக்குறேன், எதுக்கு? கட்டாயமா சொல்லணுமா? ஆமா, தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சு என்ன பண்ண போற? என்னமா பண்ணுவேன் சொல்லுங்க. அது சொல்ல முடியாது. வேண்டாம். ஏய், விட்டுங்க சொல்லிட்டேன். மாட்டேன்டி, புரியல நினைச்சா இடி விட மாட்டேன். வேண்டாம் சொல்லிட்டேன். என்ன? வேண்டாம், வீட்டுக்கு போவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, வா. என்ன சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இங்க பாரு, என்ன பாரு நீ. மாட்டேன். ஏன்? மாட்டேன். ஏன்? அதே என்ன பாரு. காவேரியா காணீரா பெண்ணே என்ன உண்மை
பயமா இருக்கு. எதுக்கு? என்ன பிடிக்கலையா இல்ல என் மேல நம்பிக்கை இல்லையா? ச்சே, ச்சே. அப்படிலாம் இல்ல. பின்ன என்ன? இங்க பாரு, இனி உலகமே எதிர்த்தாலும் சரி உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. பிரிக்கிற நினைச்சவங்கள சும்மா விடவும் மாட்டேன். இந்த கிசா இருக்கு, இந்த ராணி தான். என்கிட்ட இருந்து யாரும் உன்னை பிரிக்க முடியாது, பிரிக்கவும் விட மாட்டேன். எனக்கு சொல்ல தெரியல, உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும் எனக்கு சொல்ல தெரியல. அவ்வளவு பிடிச்சிருக்கு. காணாத கண்டது மாதிரி ஒரு ஃபீல். இத்தனை வருஷம் நான் தேடிக்கிட்டு இருந்த ஒரு பொருள், இப்படித்தான் இருக்கணும்னு நான் தேடின ஒரு பொருள். பொக்கிஷம். இப்படித்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். மனசுக்குள்ள ஒரு கனவே இருந்தது, ஒரு கற்பனை இருந்தது. நான் செதுக்கி வச்ச சிற்பம் அப்படியே என் கண்ணு முன்னாடி வந்த மாதிரி இருக்குது. நான் கற்பனையிலையும் கனவுலையும் பார்த்தது இப்ப என் கண்ணு முன்னாடி என் கையில இருக்குது. வெற்றுவனா என்ன? யார் என்ன சொன்னாலும் சரி, உன்னை மட்டும் நான் இழக்கவே மாட்டேன். அதே மாதிரி என்னை விட்டு நீ போலான்னு மட்டும் நினைச்சேன். என்கிட்ட நீ போக முடியாது, உன்னை நான் விடவும் மாட்டேன். என்ன? இங்க பாரு, நான் சீரியஸா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த அளவுக்கு நான் யார் மேலேயும் பைத்தியமா இருந்ததே இல்ல. இந்த அளவுக்கு நான் யாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததே இல்ல. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் உன்னை இழந்துடக்கூடாதுக்காக நான் போராடிட்டு இருக்கேன். என் ஒட்டுமொத்த எதிர்காலம், என் சந்தோஷம், என் நிம்மதி எல்லாமா ஒன்னதான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட இருந்து நீயோ என்கிட்ட இருந்து ஒன்னையோ யாரும் பிரிக்க முடியாது. பிரிக்க நினைச்சாலும் சும்மா விடவும் மாட்டேன். இனிதான் என் எதிர்காலமே இருக்கு நினைச்சிட்டு இருக்கேன். அதுவும் ஓ மூலமாதான். ஆயிரம் கற்பனை, ஆயிரம் கனவு, சொல்ல வார்த்தையே இல்ல. ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கேன் வாழறதுக்கு. ஐயோ, அதுக்கு இல்ல. என்ன? அங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்போ கூட இங்க பார், இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி சமாளிக்கணும் எனக்கு தெரியும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி என் காதுக்கு வந்தது, நான் தான் சாதனமா நினைச்சிட்டேன். பாத்துக்கலாம். என் அறிவுக்கு முன்னாடி எதுவுமே இல்ல. எங்க எப்படி சாதுரியமா சாமத்தியமா தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும். அப்போ நெஞ்சில பயமே இல்ல. நான் என்னைக்குமே எதுக்குமே பயந்ததே இல்ல. பயந்திருந்த இன்னைக்கு இந்த கலெக்டர் ஆயிப்போனா என்ன? ஆமா, நீங்க மிலிட்டரில இருந்தீங்களா? ஆமா, 1.5 வருஷம். தைரியமான ஆளுதான். மிலிட்டரில இல்ல, ஆபீசரா போனேன். ஒரு முக்கியமானது முடிக்கணும் கேஸ், அதுக்காக போயிருந்தேன். அப்பா, அப்ப பயங்கர மூளைன்னு சொல்லுங்க. ஆமா, இங்க நடக்க பிரச்சனை விடு. அவங்க என்னதான் தேடினாலும் ஒண்ணும் கிடைக்காது. ஒண்ணுதான் இருக்கான், பாத்துக்கணுமா? அதான் ஆள் இருக்குல்ல. நீ இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? இங்க வா. அந்த மாமா உங்களுக்கு தெரியுமா? நான் மிலிட்டரி ஆபீசரா போகும்போது அவன் தான் கமாண்டரா இருந்தான். அப்படின்னா? அப்படின்னா முக்கியமான இதா பிடிக்கும்னு வச்சுக்கோய, அவங்கிட்ட தான் பலன் இருக்கும். நான் அறிவை யூஸ் பண்ணணும், அவன் பலத்தை யூஸ் பண்ணணும். நாங்க 2 பேரும் சேர்ந்து அதை சக்சஸா முடிச்சோம். அவங்கிட்ட பலன் அதிகம் உண்டு, என்கிட்ட மூல வலிமை உண்டு. ஆனா அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவங்கிட்ட 2மே இருந்தது. என்கிட்ட நான் 2 பேரும் சேர்ந்து சக்சஸா முடிச்சோம். ஆனா என்ன, அவனுக்கு போஸ்டிங் கிடைக்கல, எனக்கு கிடைச்சது. அது எப்படி? அது அப்படிதான். அவருக்கு ஏன் கிடைக்கல? அவன் தான் வேண்டாம். அது அவங்கிட்ட தான் கேட்கணும். இப்ப எதுக்கு இதை பத்தி பேசிட்டு இருக்க? தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். அவனுக்கு கூட போஸ்டிங்கா பிடிக்காது. அங்க போனா வேலை பார்க்க முடியாது, இருந்தே வேலை பார்க்கணும். அவனுக்கு இருந்து வேலை பார்க்கறது பிடிக்காது. அவனுக்கு எப்பவும் குத்தணும், அடிக்கணும், அதான் அவனுக்கு பிடிக்கும். குடும்பத்துக்கு வரும்போது அவன் அப்படி இருப்பான். உள்ள வந்து பாரு, அவன்கிட்ட சிக்குனா அதுக்கப்புறம் நீ அவனை வெளியில உயிரோட பாத்துருக்க பார்க்க முடியாது. அதுக்குதான் வேண்டான்னு சொன்ன. எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கா? இல்ல, உன்கிட்ட விஷயத்துல நான் பெர்மிஷன் கேட்க போறதில்ல. இப்படி பயப்படுறது, அப்படி பயந்து நப்புறது, இது எனக்கு என்னமோ பண்ணுது. இதனால நான் எத்தனையோ உன்ட்ட கேட்க போறதில்ல. கொஞ்சம் கொஞ்சம் பாக்குறியா? சேராமல் நடக்கின்ற குந்தானே கட்டுப்பட்டே என்னங்க? என்னங்க நுண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு வந்த தொலைச்சிடான் தொலைச்சு. என் மூஞ்சில முழிக்காத, போயிரு. காஃபி. போயிருன்னு சொன்ன. காஃபி.
ஆ, என் மூஞ்சில ஊத்து. சரி, என்னது? நீங்க தானே மூஞ்சில ஊத்த சொன்னீங்க. ஓ, மூஞ்சில ஊத்திடுவ. புருஷன் சொன்னா தட்டக்கூடாதுல்ல. ஹாய், என்ன என்ன பேசிட்டு இருக்க? யாரு யாருக்கு புருஷன்? நான் உன்னை தொட்டு தாலி கட்டியிருக்கேன். ஆனா ஊருக்குள்ள நீங்க என்ன கூட்டிட்டு ஓடி வந்துட்டு தான் சொல்றாங்கங்க. கடுப்பேத்தாத, கடுப்பேத்தாத. நான் சொல்லலங்க, ஊருக்குள்ள சொல்றாங்க. சொல்ல வச்சது யாரு? நீதானே? என்ன தைரியத்துல என்ன நம்பி இங்க ஓடி வந்திருக்க? இங்க பார், இப்ப இல்ல, நான் எப்பவுமே உன்னை எடுத்து பார்க்க போறது இல்ல. அது மட்டும் இல்ல, ஒரு காலமும் நீ எனக்கு பொண்டாட்டியே ஆக முடியாது. எங்க அப்பனுக்கு மருமகள் வந்துட்டு போ. ஆனா ஒரு காலமும் இந்த டேனியலுக்கு நீ பொண்டாட்டியே ஆக முடியாது. என்னங்க இப்படி சொல்லுறீங்க? உங்க நம்பி தானே வந்தேன். என்ன நம்பி வந்தியா? ஆமா, நீங்க ரொம்ப நியாயஸ்தன்னு நம்பி வந்தேன். நம்பி வந்து உங்களை கைவிட மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்ல, ஒரு விஷயத்துக்கே ஓடி ஓடி உதவி பண்றீங்க. எனக்கு உதவி பண்ண மாட்டீங்களா? ஏங்க, சோசியல் மீடியால திறந்தாலே நீங்க தாங்க வரீங்க. உங்க பெருமை பிராணம் தான் சோசியல் மீடியா ஃபுல்லா பரவி கிடக்குது. அதெல்லாம் பார்த்தனா நம்பிக்கை வந்துட்டு, அந்த நம்பிக்கையில தான் கண்ணை விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். ஓடி வர்றதுக்கு முன்னாடி என்ன பத்தின வீடியோவா பாத்துட்டு வந்திருக்க? ஏமாந்துட்டேன். அவனுக்கெல்லாம் பில்டப் பண்ணி போட்டிருக்கானுங்க. நான் நியாயஸ்தம்லாம் கிடையாது, உண்மை சொல்றேன். நான் நியாயமானவனே கிடையாது. எனக்கு ஆதாயம் இருக்கான்னு தான் நான் பாப்பேன். அதெல்லாம் பத்தி ஏமாந்துட்டியோ? அவனை பில்டப் பண்ணி போட்டிருப்பானுங்களே. நான் நடந்து வரும்போது இந்த பாட்டுலாம் போட்டிருப்பானுங்களே. நீ பொட்டு வச்ச தங்க மகுடம், ஊருக்கு நீ மகுடம், ஏ சிங்க குட்டி, அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிருப்பானே. அந்த பாட்டெல்லாம் பத்தி எமோஷனல் ஆயிட்ட. அப்படிதானே? அந்த பாட்டை போட்டதுக்கு முன்னாடி காசே என்கிட்ட தான் வாங்கினானுங்க. என்கிட்ட காசை வாங்கி தான் அந்த வீடியோவே அப்லோட் பண்ணானுங்க. நீ அந்த பாட்டெல்லாம் பார்த்து எமோஷனல் ஆகி என்னை நம்பி வந்திருக்க. இன்னையில இருந்து உனக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிட்டு. எனக்கு வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டல. நீ வீட்டை விட்டு போக முடியல. நான் என்னமோ உன்னை கூட்டிட்டு வந்த மாதிரி ஊர் முழுக்க பேசுறானுங்க. என்ன இறக்கப்படுற? புருஷன்ல அதான் இறக்கப்பட்டேன். இன்னொரு வாட்டி என்ன புருஷன் சொன்ன? சரி, நீங்க வேணா என்ன பொண்டாட்டின்னு கூப்பிட்டுக்கோங்க, பரவாயில்ல. என்ன ரொம்ப அறிவுபூர்வமா பேசதான் நினைப்போம். அறிவு இருந்தா என்ன நம்பி இங்க வந்திருப்பியா சொல்லு? அது என்னமோ உண்மைதான். இப்ப நீங்க சொன்னப்பதான் எனக்கு பல உண்மை தெரிஞ்சுதுங்க. நீங்க இது உண்மையா முதல்ல சொல்லியிருந்தா நான் வந்திருக்கே மாட்டேன் தெரியுமா? நான் அந்த சோசியல் மீடியால நீங்க நடந்து வரும்போது ஸ்லோ மிஸ்ல இந்த பாட்டுலாம் போட்டாங்களா, அதெல்லாம் நம்பி ஏமாந்துட்டேன் தெரியுமா? நீங்க முதல்ல சொல்லி இருக்கணும். அதெல்லாம் பில்டப் நான் காசு கொடுத்து அவனுக்கு போட்டானுங்கன்னு நீங்க சொல்லிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்திருக்க மாட்டேனாக்கும். ஒருவேளை வந்திருக்க முடியாது, சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா நான் உங்களை ஏமாத்தல, நீங்க தான் என்ன ஏமாத்திருக்கீங்க. பொட்டு வச்ச தங்கக் குடம், ஊருக்கு நீ மகுடம். என்ன பாய்க்கிங்க? நான் இப்போ உங்க மேல கேஸ் கொடுக்க போறேன், பாத்துக்கிட்டே இருங்க. சீட்டிங் பண்ணியா என்ன ஏமாத்திட்டீங்க? ப்ளீஸ் ரோவிஸ்லாம் நடந்து வந்தீங்க, ஊர் பிரச்சனை எல்லாம் தீக்கிற மாதிரியே. என்ன வீடியோ? பொட்டு வச்ச தங்கக் குடம், ஊருக்கு நீ மகுடம். ஊர்ல உள்ள கிளைகளுக்கெல்லாம் சில்வர் குடம் கொடுத்தது நீங்க தானே? சில்வர் குடம் கொடுத்தது பார்த்து அந்த பாட்டி எல்லாம் உங்களை முத்தம் கொடுத்து கொஞ்சி குலாவி என்னமா வீடியோ எடிட் பண்ணி போட்டிருக்கீங்க. அதெல்லாம் பார்த்து அதை ஏமாந்து போயிட்ட தெரியுமா? ஒரு கிளவியவே இவ்ளோ கொஞ்சிதாவன்னா அது வந்து அதுலயும் ஒரு கிளவி. அவளை நான் கண்டுபிடிச்சுக்கிட்டோம், அது அதுக்கப்புறம் தான் இருக்குது. நீங்க நடந்து போனப்ப உங்க காலடி மண் எடுத்து நெத்தில பூசி அப்ப ஒரு சாங் வரும் பாருங்க. உங்க காலடி மண் எடுத்து நெத்தில பூசிச்சு பாருங்க அந்த கிளவி. அந்த கிளவி மட்டும் என் கையில கிடைக்கட்டும். அந்த வீடியோ எடிட்டிங் பண்ணி போடுறதுக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? வீட்டை விட்டு ஓடி வந்து என் வீட்டு வாசல நின்று அழுதுகிட்டே நின்று என்கிட்ட கெஞ்சினவா தானே நீ? ஆமா, அதே உங்களை பத்தி தெரியறதுக்கு முன்னாடி. கோத்த கிடப்பாத, நான் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். என்ன
பொண்டாட்டி என்ன ரொம்ப ராஜ்யம் பண்ற? ஒத்துக்கிட்டீங்க? ஏய், நான் ஒண்ணு ஒத்துக்கல. நீதான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு வாட்டி ஓவரா பேசுற, மூஞ்சி மோரெல்லாம் பேத்துருவேன். என்ன வீட்டுக்கு நுழைஞ்சிட்டோம், இவன் அதிகாரம் பண்ணி குடும்பம் நடத்துறான்னு பாத்தியோ? அப்படினால அதுல என்ன தப்பு இருக்குது? புருஷன் கூட தானே குடும்பம் நடத்த முடியும். ஏய், யாருக்கு யாருடி புருஷன்? நான் உன்னை காதலிச்சேன், உன்னை என் கூட ஓடிவான்னு சொன்னேன். குடும்பம் நடத்துவியா? எப்படி குடும்பம் நடத்துறேன்னு போக்குறேன். கனவு கண்டுகிட்டே ரெடி. எப்படி எப்பவே நீ என் கூட வாழ முடியாது. வெளியில தலை காட்ட முடியல. சோசியல் மீடியாவை திறந்தாலே எல்லா பக்கமும் என் பேர் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு என்ன பத்தி பெருமையா போய்கிட்டு இருந்துச்சோ, இப்ப அதே அளவுக்கு என்ன பத்தி கேவலமா போய்கிட்டு இருக்கு. வீட்டை விட்டு வெளியில போக முடியாத அளவுக்கு நின்னுக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு ஒரு பொம்பளை வேணும்னு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணிருப்பேன். இப்படி கேவலப்பட எனக்கு அவசியம் இருக்காது. சரி, இப்படி கேவலப்பட்டு நான் உன் கூட வாழ்வேன் நினைச்சியா? கடைசி வரைக்கும் அரசியலுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் கல்யாணமே பண்ணிக்காம ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு சொல்லி எனக்கு பேரு புகழ் கிடைக்கணும் கல்யாணம் கூட பண்ணாம இருந்தேன்டே. என்ன நீ இவ்வளவு லட்சியங்கள் இருந்துச்சு, எல்லாத்தையும் மண்ணலி பட்டுக்கிட்டு நக்கலா பேசிக்கிட்டு இருக்க. பெரிய பெரிய தலைவர்கள் மாதிரி கல்யாணம் ஆகாம அரசியல் இருந்து சாதிக்க நினைச்சேன். உனக்கு என்ன என்னை பத்தி தெரியும்? இல்ல என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேக்குறேன். உசுருக்கு உசுரா காதலிச்ச கூட வாழ முடியல. எனக்கு ஏமாத்திரண்டி. எப்போ காதலிச்சவளே எனக்கு கிடைக்கலையா, அதுக்கப்புறம் இனி வாழ்க்கையில கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு வைராக்கியமா வாழ்ந்தவன். உன்ன நான் ஏறத்து கூட பார்க்க மாட்டேன். நீ எனக்கு பொண்ணட்டின்னு சொல்லி என் வீட்டுல உட்கார்ந்து இருக்க. அவனுக்கு தலைக்கு மேல 1000 பிரச்சனை இருக்கு. நான் எந்த நேரம் என்ன நடக்குமோன்னு இருக்க. எனக்கு இப்ப கல்யாணம் ஒண்ணுதான் குறைச்சல். இதுல கூட குடும்பம் நடத்துமா? குடும்பம் நடத்துவேன், நடத்து உன் கூட தானே நிச்சயமா குடும்பம் நடத்துவேன். கனவு கண்டுகிட்டே இருடி. உன் வாழ்க்கையில இனி சந்தோஷமே கிடையாது. கல்யாணம் முடிஞ்சு குழந்தை குட்டிட்டு சந்தோஷமா வாழ்வா பாரு. அவளை பார்த்து பார்த்து வயிறுஞ்ச செத்துப்போ. அதெல்லாம் உன் வாழ்க்கையில இனி கனவுதான். என்னைய தலைக்குடி வச்சல்ல, இனி அதுதாண்டி உனக்கு வாழ்நாள் முழுவதும் தண்டனை. எந்த சுகத்துக்காக என்ன தேடி வந்தியா? உண்மை தாண்டி சொல்றேன். சுகத்துக்கு தானே வந்த, அது இனி வாழ்க்கையில உனக்கு ஒரு நாளும் கிடையாது. என் மூச்சு காத்து கூட உன் மேல படாது. இனிமேல் பொண்டாட்டின்னு உரிமை எடுத்துட்டு காப்பியை குடிங்க, வீட்டை விட்டு வெளியில போகாதீங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணுங்க, இதை சாப்பிடுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஏதாவது உரிமை கொண்டாடுன உசுரோட இருக்க மாட்டேன் பாத்துக்க. உன்னா தொடர மாதிரி நினைச்சு பார்த்தா கூட அருவருப்பா இருக்கு. என் சுண்டு வரல கூட உன் மேல படாதுடி. ஓட்டி தொட்டு அணைக்கணும்னா மனசுக்கு பிடிக்கணும்டே. உன்னெல்லாம் பார்த்தா தொட்டு அணைக்கணும் இல்ல, பார்த்தாலே பத்துக்கிட்டு ஏறியது. ஃப்ராடு, முட்டாள், பைத்தியக்காரி. ஃப்ராடு தனம் பண்ணி என்னை ஏமாத்தி வீட்டுக்குள்ள வந்துட்டு குடும்பம் நடத்துமா? குடும்பம் வெளிய பா. இங்க பார், இனிமேல் என் பெட்ரூமுக்குள்ள உன்னை பார்த்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் கொழுத்த பிடிச்சி வெளியில தெரியல. படே அப்ப உங்களுக்கு காஃபி வேண்டாமா? அடிச்சு வரட்டுக்குள்ள ஓடிடு. என்னடி பாக்குற? என்னடி பாக்குற? ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கலாமா? ஒன்னே ஒன்னா ஒன்னே போட்டுருவேன். உன்னை தொடர கூட நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆசைப்படவும் முடியாது. எனக்கு தேவையே இல்ல. அப்ப என்ன? போ. நம்ம ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி இல்லன்னு நம்ம ரெண்டுத்துக்கும் தெரியும். ஊர் உலகத்துக்கும் தெரியாது, உங்க அப்பாவுக்கும் தெரியாது. அவர் நம்ம ரெண்டு ஒண்ணாதான் வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருப்பாரு. அதுக்கு இல்ல, உங்க அப்பா வேற ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு, சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும்னு. அது உங்களுக்கே தெரியும் உங்க அப்பா என்னென்ன கண்டிஷன்லாம் போட்டிருக்காருன்னு. அவர் பாட்டுல கண்டிஷன் போட்டு போறாரு. என்ன 10 வருஷம் வாழ்வாரா? மண்டி தானே போடுவாரு. போட்டதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அடப்பாவி, பெத்தாப்ப பத்தி பேசுற பேச்சா? அவர்ல ஒரு அப்பாவான்னு கேட்க, அவர்ல ஒரு அப்பாவான்னு கேட்க, மோவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கிறான்னு கூட கேட்காம ஒன்னு எனக்கு கட்டி வச்சுட்டு போயிருக்காரு. நீங்க என்ன ஏத்துக்கிடுவீங்களோ அதை ஏத்துக்கிற மாட்டீங்களோ அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு புருஷன் முன்னாடி. அந்த வார்த்தையை சொல்லாதடி. அத கேட்கும் போது அப்படியே பத்துக்கிட்டு வருது. எங்க அத்தம்மாவா என்ன சின்ன வயசுல இருந்தே விரும்பினா. என் வீட்லயே தஞ்சோன்னு கடந்தா. எங்க அத்தனை தான் கட்டிக்க போறேன்னு ஊர் முழுக்க சொல்லிட்டு அலைஞ்சா. ஆள் அழகு போல இருப்பா, குணத்திலே சரி, என் மேல உசுரே வச்சிருந்தா. அவளையே நான் ஏன் எடுத்து பார்க்கல. சே, ஒன்னெல்லாம் நான் ஏன் எடுத்து பார்க்க போறேன். ஆனா இப்ப அந்த பிள்ளை இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வந்துட்டு இருக்காளோ? இங்க ஒரு கொம்பு கிடந்தது. இல்ல இல்ல, சரி நான் சொல்லிட்டு போறேன்.
இங்க பாருங்க, ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன புருஷ முன்னாடி. நான் உங்களை இப்ப ஏதாவது ஒண்ணு சொல்லி கூப்பிட்டே ஆகணும். நீங்க என்ன எப்படி கூப்பிடுவீங்களோ அது உங்க விருப்பம். உங்க அப்பா முன்னாடி ஊர் உலகத்துக்கு முன்னாடி எப்படி கூப்பிடுவீங்களோ அது உங்க விருப்பம். எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. டார்லிங், ஸ்வீட்லி, அப்புறம் அழகு பொண்டாட்டி, எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க. கோத்த கலப்பாத. சரி சரி, கோபப்படாதீங்க. ஆனா நான் உங்களை என்ன சொல்லி கூப்பிடணும்னு நீங்களே சொல்லி கொடுத்துருங்களேன். நீ ஒண்ணு என்ன கூப்பிட வேண்டாம். உன் வாயால என்ன புருஷன் சொல்லி கூப்பிட்ட. அப்ப நான் எப்படி கூப்பிட முடியும்? உங்க அப்பா முன்னாடி அத்தா, மாமா. அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் எடுத்தேன்னு வச்சுக்க, அப்பா இருக்கான்னு பார்க்க மாட்டேன், அங்கே பொழந்துரும் பார்த்துக்க ராஸ்கல். அப்ப நான் எப்படி தான் கூப்பிடணும்? ஓய மூடிக்கிட்டு நின்னா போதும். உங்க அப்பா என்ன கண்டிஷன் போட்டாருன்னு மறந்துட்டீங்களா? ஓ வந்து நீ எங்க அப்பா கைக்குள்ள வச்சுக்கிட்டா. உண்மைதான் நெல்லி, புருஷனுக்கு மரியாதை கொடுக்க நினைச்சுக்கிட்டு எங்க அப்பா போயிருவாரு. வாயக்கே திறந்துடாத. ஆனா நான் அமைதியில இருந்துக்கிட மாட்டேனே. அதுக்கு 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 ஒன்ன கருவேப்பையா ஓய் கருவேப்பையா கருவேப்பையா. ஏய் நில்லு, ஏய் நில்லு. கருவேப்பையா கருவேப்பையா ஓய் ஓய் நில்லு நில்லு. கருவேப்பையா கருவேப்பையா. சாங்கு சக்கு சடக்கு சக்கு சாங்கு சக்கு சா. சாங்கு சக்கு சடக்கு சக்கு சாங்கு சக்கு சா. டேய், இவன் வாய்க்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா. அது ஒண்ணும் பண்ண முடியாதா. டேய், நம்ம அண்ணாச்சி கடைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆயிருக்காது. 2 நாள் தான் ஆகுது. 2 நாள் தான் ஆகுதா? எனக்கு என்னமோ 4-5 நாள் ஆன மாதிரியே ஒரு ஃபீலா இருக்குடா. வர நமக்கு அண்ணாச்சி கடைக்கு போறதுக்கு யாருமே துட்டு தர மாட்டேங்காங்க. இன்னைக்கு கிச சித்தப்பா ஏதோ வேண்டாத வேலை பார்க்க போறோம்னு நினைக்கேன். அதான் காலையில நமக்கு லஞ்சம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. யாராவது வீட்டை கிளம்ப முடியாது, நீ வாசல் வந்து நின்று என்கொயரி பண்ணுத. உன் என்கொயரிக்கு பயந்தே கொடுத்துருப்பாவ. நல்ல செயல்லடா அதெல்லாம். அதனாலதான் இன்னைக்கு நமக்கு 50 ரூபா கிடைச்சிருக்கு. டேய், நான் என்ன சொல்றேனோ அததான் வாங்கணும், சரியா? தபார், தேவலாம ஏதாவது வாங்கணும்னு வச்சுக்கியா, நாங்க பாட்டுல உங்களை விட்டுட்டு வந்துருவேன். டேய், நீங்க என்ன விட முடியாதா? நான் உங்களை பிடிச்சு வச்சிருக்கேன். நான் உங்களை விட்டாதான்டா உண்டு. சாங்கு சக்கு சடக்கு சக்கு சாங்கு சக்கு சா. சாங்கு சக்கு சடக்கு சக்கு சாங்கு சக்கு சா. ராகமா கையை கட்டு, ஒரு ராகத்தை விட்டு கட்டு, கோழி மேளம் கொட்டு, இந்த ராசாவின் நெஞ்சத் தொட்டு. டேய் டேய் டேய், யாரோ வரவடா. இங்க பாரு அன்பரசி, ஏதாவது வாயே திறந்துறாதே. டேய், இவ ரொம்ப உளர்வாளடா. அன்பரசி, இன்னைக்கு மட்டும் நீ வாயை திறந்த. டேய், நான் இன்னைக்கு மௌனம் இருந்தேன், போதுமாடா? அப்பா, நல்ல முடிவு. அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. அதானே, நீ கண்டிஷன் போடாம இருப்பியா? என்ன கண்டிஷன்? நம்ம 50ல 3 சார், அப்படிதானே? அப்போ வச்சுட்டா 50 ரூபாய் உனக்கு தான் விடு. இப்படிதான்டா இருக்கணும், டக்கு டக்கு நல்ல நல்ல முடிவா எடுக்கணும். இந்த பயலுக்கு ஃப்ரெண்டா இருக்குது எவ்வளவு சௌரியமா இருக்குது. ஆய் செல்ல குட்டிகளா. டேய், நான் மௌனம் இருந்தேன்டா. ஆமா, இந்த அங்கிள் என் வாயை கிளறிடுவார் போலுக்க. 50 ரூபா மனசுல வச்சுக்க, பாத்துக்க. இல்லைன்னா மௌனம் வரதான், சரியா? ஹாய் பாப்பா, கியூட்டா இருக்கீங்களே. இங்க வாங்க இங்க வாங்க. அவ வர மாட்டா. ஆமா சார். ஏன் என்னடா சொல்ல போறீங்க? 50 ரூபா என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கடா. அங்கிள், உங்களுக்கு என்ன வேணும்? அதானே புத்திசாலியா இருப்பானுங்க புழுக்க. அங்கிள் இந்த ஊருக்கு புதுசு, ஊருக்குள்ள எங்க சொந்தக்கார வீட்டுக்கு போகணும், வழி தெரியல. யார் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுங்க, நாங்க சொல்றோம். உங்களுக்கு ஊர்ல எல்லாரும் தெரியுமா? உங்களுக்கு யார் வீட்டுக்கு போகணும்னு சொல்லுங்க, நாங்க சொல்றோம். சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா பேரு மறந்து போச்சு. நான் பெரியம்மா பெரியம்மான்னு சொல்லி சொல்லி பழகிட்டேன்னா பேரு தெரியல. அந்த வீட்டு முன்னாடி கூட ஒரு பெரிய மரம் இருக்கும். வீடு கூட பழைய காலத்து வீடா இருக்கும். அப்புறம் வீட்டு முன்னாடி தொட்டி எல்லாம் இருக்கும். முன்னாடி வந்தது மறந்து போச்சு. அம்மா வீட்டை தாண்டா கேக்குறாரு. ஐயோ அங்கிள், நீங்க சொல்ற மாதிரி இந்த ஊர்ல அப்படி யார் வீடுமே இல்லையே. இல்ல, அந்த வீட்டு முன்னாடி பெரிய மரம் நிற்கும். அந்த காலத்து வீடு, ஓடு போட்ட வீடு. ஆனா அழகா இருக்கும். ஓடு போட்ட வீடா? அப்படி எங்க ஊர்ல ஓடு போட்ட வீடே இல்லையே. இவங்க விளைச்சல்ல பேசுறானுங்களா இல்லன்னா உண்மையில தெரியாம பேசுறானுங்களா
எங்க பெரியம்மா கொஞ்சம் முடியெல்லாம் நிறைச்சிருக்கும். அவங்கதான் இந்த ஊர்ல பெரிய தலைவர். அப்படி யார் இருக்கா? டேய் உனக்கு யாரா தெரியுமாடா? தலைவரா? இப்போ யாருன்னு தெரியல எங்க ஊர் தலைவரே. சுப்பிரமணிய அங்கிளா? ஆஹா, வேலைக்குன்னு ஓட்டுதானுங்க நினைக்க. இவனுக்கிட்ட கேட்டா காரியம் நடக்காது. அந்த பொண்ணுகிட்ட கேட்போம். பாப்பா, நீ எத்தனை கிளாஸ்மா படிக்க? என்ன பாப்பா? அவ பிறவிலேயே ஊமை. அதான் சொன்னமே ஆரம்பத்திலே. ஊமையா? அச்சச்சோ, சரிம்மா சரிம்மா, நான் ஒண்ணும் கேட்கல. அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க. அவகிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அவளுக்கு நம்மள மாதிரி பேசணும்னு ஆசை. ஆனா அவளால அப்படி பேச முடியாது. அதனால நம்ம யாராவது பேசினா அவ ரொம்ப ஃபீல் ஆயிடுவா. டேய், நான் விட்ட 24 மணி நேரமும் பேசுவேன்டா. பேச முடியாத அளவுக்கு 50 ரூபாய் கொடுத்து என் வாயை அடைச்சு வச்சுட்டு என்னடா சொல்றீங்க? இல்ல, கரெக்டா கேட்ட வேண்டியதான். உங்க அப்பா என்ன வேலை பார்க்காரு? எங்க அப்பாவா? உங்க அப்பா. எங்க அப்பாவில எந்த அப்பாவை கேக்குறீங்க? என்ன? டேய், என்னடா சொல்ற? தினேசப்பா, மதனப்பா, சரிசப்பா, குமாரப்பா, இல்ல எந்த அப்பா எந்த வேலை பார்க்கணும்னு நீங்க கேக்குறீங்க? என்ன 4 அப்பாவா? என்ன உனக்கு 4 அப்பாவா? 4 அப்பா 4 அம்மா, ஒரு சித்தப்பா சித்தி இல்ல. ஓ, சித்தப்பா பெரியப்பாவா தான் அந்த பிள்ளை இப்படி சொல்லிச்சா? நான் கூட பயந்துட்டேன். அது இல்ல, உங்க அப்பா, உனக்கு சொந்தமான அப்பா. அவர் என்ன பாக்காரு? சொந்தமான அப்பானா? சொந்தமான அப்பானாவா? சொந்த அப்பானா எல்லாம் சொந்த அப்பா தானே. இல்லடா, உங்க அம்மா யாரு? எந்த அம்மா கேக்கீங்க? தமிழ் அம்மா, செம்பொலி அம்மா, மீனக்குட்டி அம்மா, மீனம்மா, எந்த அம்மாவை கேக்கீங்க? அப்பா, உங்க அம்மாடா. உங்க அம்மா வயித்துல இருந்து பிறந்திருப்பல, அந்த அம்மா யாரு? யாரு? யாரா? யார் வயித்துலனா? எனக்கு தெரியலையே. தெரியலையா? தெரியலையே. டேய், உங்க அப்பா பேர் என்ன பேரு? அவன் சொன்னதா ஏன் பதிலாம். எங்க அப்பா யாரு? பாப்பா, உங்க அப்பா? எந்த பாத்திரமே வாங்க முடியாது போலுக்க. குமார்னு சொன்னீங்கல்ல? ஆமா, எங்க அப்பா. அதுதானே கேட்டேன். குமார் தானே உங்க அப்பா? மதனப்பா, தினேசப்பா, சரிசப்பா. சரிடா, விடுறா. குமாரப்பா என்ன பார்த்தாரு? எங்க குமாரப்பா வயலுக்கு போவாங்க. மதனப்பா? டேய், நம்ம மதனப்பா எங்கடா போவாங்க? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். ஓ, அதுக்கு முன்னாடி உங்க மதனப்பா எங்க வேலை பார்த்தாங்க? அதுக்கு முன்னாடி அங்கதான் வேலை பார்த்தாங்க. இல்ல, என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க? ஸ்டேஷன்ல. ஸ்டேஷன்ல இருந்து நேரா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டாங்களோ? என்னமோ போட்டு வாங்க நினைக்கிறதுடா. அது எப்படி சார் பச்சை புள்ள எங்களுக்கு தெரியும்? ஆமாமா, பச்சை பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாது. இல்ல, ஸ்டேஷன்ல இருந்து தானே உங்க மதனப்பா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டா மாறினாரு? ஆமா. அப்ப ஏன் உங்க சரிசப்பா என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆகல? எதுக்கு சரிசப்பா ஆகணும்? உங்க மதனப்பாவும் சரிசப்பாவும் ஒரே ஸ்டேஷன்ல தானே வேலை பார்த்தாங்க. யார் படிக்காங்களோ அவங்க தானே பாஸ் ஆக முடியும். எங்க சரிசப்பா படிக்கல, அதனால பாஸ் ஆகல. எங்க மதனப்பா படிச்சாரு, பாஸ் ஆயிட்டாரு. ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுதுல. உங்க தினேசப்பா? ஹோட்டலு. இப்போ உங்க தினேசப்பா எங்க இருக்காரு? எங்க அண்ணனுங்களை பாக்கிறதுக்கு போயிருக்காரு. எங்க போயிருக்காரு? கனடா. ஏன், உங்க அண்ணன் மாதிரி அங்கதான் வேலை பார்க்காங்களா? இல்ல, படிக்க போயிருக்காங்க. வேலை பாக்குறதா என் கோயில இருக்குது. எங்க அண்ணன் மாதிரி படிச்சிட்டு இருக்காங்க. ஓ, அப்போ வீட்டுல யார் பாத்துக்கிடுவா? வீட்டை ஏன் பார்க்கணும்? எல்லாரும் வெளியில போயிட்டா வீட்டை யார் பாப்பாங்க? அதான் கேக்க. வீடு என்ன யாரும் தூக்கிட்டா போக முடியும்? அது அங்கே தானே இருக்கும். உங்க வீட்டுல வக்கீல் யாரு இருக்காங்களோ? எங்க வீட்டுல ஏகப்பட்ட வக்கீல் இருக்காங்க. உங்களுக்கு எந்த வக்கீல தெரிஞ்சுக்கணும்? ஏகப்பட்ட வக்கீல் இருக்காங்களா? ஆமா, ஏகப்பட்ட வக்கீல் இருக்காங்க. உங்களுக்கு எந்த வக்கீல பத்தி தெரிஞ்சுக்கணும்? இவனுக்கு என்ன நம்மளையே குழப்பறானுங்க. அப்புறம் அவங்க வீட்டுல இன்னும் நிறைய பேர் உண்டு. அவங்களெல்லாம் நீங்க அப்பான்னு சொல்லல? யாரு? அதான் அவங்க வீட்டுல பொண்ணுத்தர விக்கி அப்படிலாம் இருப்பாங்களே. அவங்க எங்க மாமா. அண்ணக்கிளி புள்ளன்னா இவங்களுக்கு சித்தப்பா முறையெல்லாம் வரணும். அப்படின்னா உங்க கிஷோர் சித்தப்பா மட்டும் சித்தப்பான்னு சொல்றீங்க. அவருக்கு தம்பியோ அண்ணனோ தானே பொண்ணுத்தர விக்கலாம். நீங்க சித்தப்பா தானே சொல்லணும். ஆனா எங்க அம்மாக்கு தம்பியாச்சே, அப்ப எப்படி சித்தப்பான்னு சொல்ல முடியும்? ஆனா பொண்ணுத்தரைய விக்கலாம் உங்க பாட்டிக்கு தானே புள்ள? இல்ல, அம்மாக்கு தம்பி. கொழுப்புறானுங்களே. அண்ணக்கிளி புள்ள தத்து எடுத்திருக்காங்க. அண்ணக்கிளி புள்ள தானே பொண்ணு தரலாம். அப்படியாடா? ஆனா அம்மாக்கு தம்பி தானடா? ஆமா, எங்க அம்மாக்கு தம்பி. ஓ, இவ்வளவு குழப்பத்துக்கு காரணம் ஏதோ பிளான போட்டு பண்ணிருக்காங்களே. ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. ஊருக்குள்ள யாருமே தெரியாது நெட்டி, எங்ககிட்ட எவ்வளவு கேள்வி கேக்குறீங்க? இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அதான் கேட்டேன். உங்க தாத்தா எங்க இருப்பாரு?
தாத்தா வீட்ல. உங்க பாட்டி? பாட்டி வீட்ல. போங்கடா, எங்க போனீங்களா? போங்க போங்க. சரி அங்கிள். கம்பன் வீட்டு கைத்தறியும் கவிப்பாடுங்கிற மாதிரி அன்னைக்கிளி வீட்டு பிள்ளைங்க கூட புத்திசாலியா தான் இருக்குது. சாமர்த்தியமா இருக்குங்களே. நான் கேட்க வந்த எந்த கேள்வியுமே கேட்க முடியல. கேட்கறதுக்கு இந்த பிள்ளைங்க சம்மதிக்கல. இப்படி பதில் சொன்னா எப்படி கேள்வியை கேட்க முடியும்? என் பலைக்கு இந்த கேஸ் இப்போதைக்கு முடியற மாதிரி தெரியல. இதுல யாராவது முன் வந்து ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இந்த கேஸை முடிக்க முடியும். குடும்பமே ஒன்னா இருக்குதே. நம்மள வெளியே விட மாட்டாங்களே. இங்க இருந்து எப்படியாவது போய் ஆகணுமே. தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். இங்க இருந்து எப்படி தப்பிக்கன்னு கூட தெரியலையே. என்ன மட்டும் ஏன் இப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க? என்கிட்ட இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க? ஒண்ணுமே புரியலையே. எனக்கு என்ன தெரியும்? ஓடவா செய்த? அட ஜெயராஜ், எதுக்கு சார் இங்க வந்து மாதிரி இருக்குது? வேற இல்ல, 10 பேர் வந்திருந்தேன். அவங்க இப்பதான் போனாங்க, அதான் விசாரிச்சுட்டு இருந்தேன். அம்மா நீ என்னங்க? கேஸ் விஷயமா தான் வந்தேன். அப்பா, உன் புலன் விசாரணை ஆரம்பிச்சுட்டே என்ன? உங்ககிட்ட யாராவது தப்பிக்க முடியுமா என்ன? இப்ப என்ன புலன் விசாரணை நடந்துட்டு இருக்கு? மர்ம தேசம் புலன் விசாரணை ஜெயராஜ் பேரே வாங்கியிருக்க. பின்ன உன்ன மாதிரியப்பா இருந்துட்டு வேலை பார்த்துருக்கு. ஏதோ இந்த லைன் நமக்கு ஒத்துந்தது, வந்துட்டேன். அப்படிலாம் இல்லடா, உன் மூளைக்கு ஏற்ற வேலை தான் கிடைச்சிருக்கு. ஒண்ணு இருக்கோ இல்லையோ, இருக்கிற மாதிரி உருவாக்குறதுல உங்களை அடிச்சுக்கவே முடியாது தெரியுமா? நீ ஏன் சொல்ல மாட்ட? சரி, இப்ப என்ன கேஸ்? இது மர்மம் முடிச்சு அவிழ்க்கவே முடியலடா. உனக்கே தெரியும், எத்தனையோ கேஸ் எல்லாம் முடிச்ச, ஆனா இந்த கேஸ மட்டும் முடிக்கவே முடியல. எப்படி பார்த்தாலும் விட கிடைக்கவே மாட்டேங்குதா. ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சா போதும், ஊதி பறிக்கிறேன். அந்த எவிடன்ஸே கிடைக்க மாட்டேங்குதா. உனக்கே கிடைக்கலையா? மர்மம்னா மர்மம், அப்படி ஒரு மர்மம். ஆனா கூடி சீக்கிரத்துல அந்த மர்மம் முடிச்சு அவுட்டுறேன். என்ன, அந்த மர்மம் முடிச்ச அவுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவேன். அது மட்டும் தெரிஞ்சு போச்சு. மண்டை போட்டு குழப்பினாலும் விட கிடைக்க மாட்டேங்குது. சரி சரிடா, கண்டுபிடி. உனக்கும் அதை விட்டா வேற என்ன வேலை இருக்கு? அது சுவாரஸ்யமா தான் இருக்கு. சரி வா, ரூம்ல வந்து ஒரு கப் காஃபி குடி வா. இல்ல, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இன்னைக்கு ஒரு நாளா வீட்டுக்கு போகணும். ஏன் அப்படி இது வரைக்கும் வீட்டுக்கே போகலையா? இல்ல, வீட்டுல தான் தங்கிட்டு இருக்கேன். லீவ் எல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. பிள்ளைங்களாம் இன்னைக்கு வீட்டுல இருந்தாங்க. சித்தப்பா வீட்டுல இருக்குன்னு காலையில சொல்லிட்டு இருந்தாங்க. சும்மா கையில முறையை கொடுத்துட்டு வந்துட்டேன். இனி வீட்டுக்கு போகணும். எனக்கா காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கா ஒரு நாள் தான் பிள்ளைங்களோட இருப்பேன். அதான் கிளம்ப வேண்டியதான். பிள்ளைங்கன்னா அண்ணன் பிள்ளைங்க தானே? எல்லாமே எங்க பிள்ளைங்க தான். சரி பரவாயில்ல, இவ்வளவு நாள் கழிச்சு சந்திச்சிருக்கோம். ஒரு கப் காப்பி கூட இல்லையா? வா. சரி வா. 107 நம்ம ரூம் வா. சரி, நீ முன்ன போன வா. சரி சீக்கிரம் வா. இவன் எதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கான்? இவன் யார் கேஸ் எடுக்க இங்க வந்திருக்கான்? நம்ம கேஸ் எடுக்க சிஐடி வந்திருக்கு. இவன் சிஐடி கிடையாது. இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான்? இவன் சரியான கிரிமினல் ஆச்சே. சரி பார்க்கலாம். இப்படி எத்தனை நாளைக்கு என்ன பிடிச்சு வச்சிருப்பீங்க? நான் காலேஜுக்கு போணும். ஏதாவது கேள்வி கேட்கணும், கேட்டுட்டு என்ன அனுப்புங்க. என் படிப்பெல்லாம் வீணா போகுது. அதான் ஆன்லைன்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கோமே. ஆன்லைன்ல படி. காலேஜ் போய் படிச்சாதான் புரியும். அதேதான் நேரா லைவ்ல பாத்துட்டு இருக்க. இதுல என்ன வித்தியாசம் இருக்குது? லைவ்ல தானே பாத்துட்டு இருக்க. பார்த்து பாடி. என்ன விடுவிக்கவே மாட்டீங்களா? எனக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் உன்னை விடுவிக்கவே மாட்டேன். ஆல் தி பெஸ்ட் சொன்னேன். உள்ள வாடா. இன்னொருத்தன் வந்து விசாரிக்கிறானா? எத்தனை நாள் விசாரிச்சுட்டு போங்கடா. என்கிட்ட இருந்து எந்த வார்த்தையும் வராது. உள்ள வா. உள்ள வாடா. டேய், சும்மா உள்ள போட்டு வாங்க, கழுத்திட வா. சும்மா போட்டு வா. என்ன ஏதாவது சொல்லணுமா? சார் வா. சரி, நீ இந்த சைடு வா, என்கிட்ட வா. அவங்க போறட்டும். பரவாயில்ல, வேண்டாம். பரவாயில்லடா, இங்க வா. இங்க வா. நீ எப்படி பேசிட்டு இருக்கா? என்ன இப்படி பேசுறீங்க? இமலி, இங்க வா. இங்க உட்காந்துருக்க, இந்த சைடு வா. இந்த சைடு வா. சரி, என் கை பிடிச்சு வா. மெதுவா பார்த்து வா. என்ன இப்படி பேசுறீங்க? வா, இந்த சைடு வா. வாடா, வா, இந்த உட்காரு வா. காஃபிக்கு ஃபோன் பண்ணிருக்கேன், இப்ப கொண்டு வந்துருவாங்க. வா உட்காரு. டேய், லஞ்ச் அரேஞ்ச் பண்ணட்டுமா? வேண்டாம். என்னடா அதெல்லாம் வேண்டாங்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வா உட்காரு. என்னடா அங்க போய் ஏறி உட்கார்ந்துருக்க? இங்க வா. இல்ல இருக்கட்டும். சிவா எப்படி? இங்க எப்படி? என்னடா மனசுக்குள்ள ஏதோ பேசணும் மாதிரி இருக்குது? ஒண்ணு இல்ல, சும்மா
உனக்கு காஃபி வேணுமா கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா? என்ன இதெல்லாம்? காஃபி வேணுமா கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா? எதுக்கு தள்ளி போற? இங்க தள்ளி வா. கத்தாத, நான் யாருன்னு காட்டி கொடுத்த தொலைச்சு. சொல்லு, கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா காஃபி வேணுமா? சொல்லு. எனக்கு எதுவும் வேண்டாம். அப்புறம் என் விசாரணை எப்படி இருக்கும்? அவங்கிட்ட விசாரணை ஆரம்பிச்ச பத்திரிக்கை டிவின்னு போயிடும். போத்துக்க, கைது செய்யப்பட்டார் கலெக்டர் அப்படின்னு வரும். பரவாயில்லையா? காஃபி. காஃபி தானே வேணும்? இரு, ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன். அட இந்த சாக்லேட்டு கீழ எதுவுமே இல்ல. ஒளிச்சு வச்சுட்டா போயிருக்கீங்க, கண்டுபிடிச்சிட்டல. மாமா டூட்டி போயிருக்காங்க, இப்போதைக்கு வர மாட்டாங்க. ஆனந்தி தூங்கிட்டா, அழகுராணி இல்ல. இதான் சரியான சந்தர்ப்பம். பரவாயில்ல, தருண பாராட்டணும். பெரிய ஜாக்கெட் வாங்கி கொடுத்துருக்கா, அழகா இருக்கு. என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். இந்த வேலை நடக்கு. திருட்டு தர்ம வத்துக்கிட்டு இருக்க. குழந்தை தொத்து போயிடும். ஆஹா, இதுக்கு மேல முடியாது. என்னது? இது யாருங்க கொண்டு வச்சா? ஓ, இதை என் கண் பார்வையில வைக்க கூடாதுன்னு சொன்னா கேட்கவே மாட்டீங்களா? எப்ப பாரு என் கண் பார்வையிலே கொண்டு வைக்க வேண்டியது. என் வீட்டுல சொல்லிட்டு தானே போனாவ, இங்க வைக்க கூடாதுன்னு. வேற யாருங்க கொண்டு வச்சிருக்கது? சரி, முத வேலைய தூர பண்ணும். இதுதான் இப்ப சாப்பிடவே மாட்டேனே. ஐயோ, அப்படி கட்டிச்சு திங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒரு வேட்டைதான். சரி, என்ன தண்ணி வந்திருக்கா? இனிமேல் இந்த சாக்கெட் இந்த வீட்ல பார்த்தேன். அட மாமா, எப்போ வந்தீங்க? உனக்கு நான் அது தெரியாது. அச்சச்சோ, தெரியாதே மாமா. மாமா, இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு பொறுப்பே இல்ல மாமா. பொறுப்பை காட்டிடுவோமா? மாமா, இல்ல, பொறுப்பா இருக்கணும். வா. இல்ல மாமா, இங்க பாருங்களே, இங்க வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க, வச்சிட்டு போயிருக்காங்க பாருங்களே. நீ பேசுறதுல புதுவா? கொடிதான் தவழுது பூ போல் சிரிக்குது ஆசி வாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. ஆசி வாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. ஆசிவாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே. இந்த வருஷம் பொடப்புல பிறந்த கேஸ எவன் எடுக்க சொன்னா? எதுக்கு புதுசா வந்திருக்கவன் எடுக்கணும்? என் பொறப்பு பத்தி எல்லாம் கேக்குறான். என் பொறப்பு பத்தி வெளியில வந்ததுன்னா என் பொறப்பு பத்தி என்னைய மிரட்டுறான். அதை மட்டும் வெளியில தெரிஞ்சதுன்னா கிஷோர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் மாதிரி ஒரு திருமல் எவனுமே கிடையாது. அவன் ஒரு கேஸ் எவ்வளவு சால்ட்டா முடிப்பான்னு எனக்கு தெரியும். என்ன, அவன் கொஞ்சம் பயந்த சுபாவம். ஒரு கேஸ் எடுக்க முன்னாடி பயப்படுவான். ஆனா எடுத்துட்டான், முடிச்சவன். ஆனா சரியான பயந்த முடியாச்சே, எடுக்கணுமே. மூளை இருக்கவங்க கிட்ட தைரியம் இருக்க மாட்டேங்குது, தைரியம் இருக்கவங்க கிட்ட மூளை இருக்க மாட்டேங்குது. இந்த கிஷோர் கிட்ட ஏகப்பட்ட மூளை இருக்கு, ஆனா பயந்தாமொழி. அவன் மட்டும் இதுல இறங்குனா முடிச்சிடலாம். பொண்ணுத்தரையும் கிஷோரும் மிலிட்டரியில ஒண்ணா இருந்தானுங்க. அங்க ஏதாவது கோல்மால் பண்ணிருப்பானுங்களோ? ஆமா, கிஷோர் பெரிய அவார்டு ஒண்ணு வாங்கணும்ல. என்னமோ மிலிட்டரியில பண்ணிருக்கானுங்க. அதான் ஒட்டுமொத்த படையும் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இப்ப நானும் எல்லாம் மாட்டுவேன். நானும் அதுல உண்ட. எப்படி தப்பிக்க? இதை கிஷோர்ட்ட சொல்லக்கூடாது மிரட்டுறான். இதை நான் கிஷோர்ட்ட சொல்லாமே முடியாது. கிஷோர்ட்ட சொன்ன வேலை ஆகாது. பொண்ணு திறக்கிட்ட போட்டு விட்டுற வேண்டியதான். எப்படி சொல்ல? நானா சொல்லக்கூடாது, அதே நேரத்துல பொண்ணு திறக்கி விஷயம் போயிருக்கணும். நான் சொல்லக்கூடாது, ஆனா போயிருக்கணும். என்ன பண்ண? அன்றா சிங்க குட்டிகளா, ரெண்டு பேரும் எங்க? டேய் சிங்க குட்டிகளா, என்ன கூப்பிட்டீங்களா? இந்த பையனோட எங்க? உங்க அப்பா கிட்ட இருந்தானுங்க. அவன்கிட்ட பாட்டோடு வெளியில கொண்டு போகணும். வெளியில கொண்டு போறீங்களா? அவங்க தூத்திட்டு இருக்குது, சளி பிடிக்கும், அதான் வேண்டாம். பரட்டு விடு, அவ்வளவுதான். புரியுதா? ஏற்கனவே பேசிட்டு இருக்காத, போ. ஏங்க, வெளியில மழை தூத்திட்டு இருக்கு, இப்பவுமே புள்ளைல தூக்கிட்டு போறேன்னு சொல்றீங்க.
என் பிள்ளைங்களை எப்படி கூட்டு போகணும்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மரியாதை பேட்டு விடு போ. அது என் பையன் தானே, எனக்கு பொண்ணு தெரியும். பேட்டு விடு. என்ன பரவாயில்ல, ரொம்ப பண்ணிட்டு இருக்க நீ. ஏன் எனக்கு பத்திரமா பொண்ணு வீட்டு கூட தெரியாது? ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. எக்கடும் கட்டு போங்க. சளி பிடிச்ச பிள்ளைல வீட்டுக்கு கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீயும் மத்த ஆரம்பிச்சுட்டா. ஓட்ட கண்ணாடி அப்படியே தூக்கிட்டு போனா, ஓட்ட கண்ணாடி அப்படியே தூக்கிட்டு போன அவசியம் இல்ல. போடே. இப்ப எதுக்கு கத்துறீங்க? என்ன குறை வசதி வச்சுக்கிட்டு இருக்கா? என் பிள்ளைய தூக்கிட்டு போறதுக்கு நான் உங்ககிட்ட பெருசு கட்டிட்டு இருக்கணும். சொல்லி பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு வரதா? ஏன் எதுக்கு? சளி பிடிச்சாலும் எனக்கு பார்க்க தெரியும். உன் வேலை கொண்டு வர போ. இங்க வர வர சரியில்லை சொல்லிட்டேன். கோத்த கலப்பமா பிள்ளைல பட்டு விடு போ. பரட்டு விட்டு தொலைக்கிறேன். ரொம்ப தான் சலிச்சுக்கிட்டா. வரணுங்கல்ல, வாங்க அப்பா இருக்கேன். ஒன்னும் இல்ல. வருவல்ல அப்படிங்க அப்படின்னா என்ன கோபப்படுறாங்க. ஒன்னும் இல்ல. இங்க எங்க போய்கிட்டு இருக்க? நான் பிள்ளைல பட்டு சொன்னேன். கோபம்ல தானே துணி இருக்குது, தள்ளுங்க. ரொம்ப தான் சலிச்சுக்கிட்டா. சொன்னாலும் கோவம் வரும். தள்ளி நில்லுங்க, இடிச்சிடாம. ஒழுங்கா நீ பார்த்து போ. இனி என்கிட்ட பேசுங்க, அதுக்கு அப்புறம் தான் இருக்குது. இப்ப நான் பேசுற மூலம் தானே இருக்கேன். இதை வேண்ட வேலை பார்த்துட்டீங்களா என்ன? அது எப்போது நான் மட்டும் வேண்ட வேலை பார்க்க சொல்றா? என்னங்க தெரியாம கேட்க? நான் பார்க்க வேலை வேண்ட வேலை சொல்லிட்டு இருக்க நீ. நீங்க வீட்டு விட்டு போகும்போதே எனக்கு தெரியும். இதை சனியனை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அத்தை காலையில இருந்து ஒரு மாதிரி நிக்கிறீங்க. உத வாங்கிறாத, கோத்த கலப்பிடாத. போ, என்கிட்ட உத வாங்கிறாத. நீ பிள்ளைல பட்டுட்டு போ. இருங்க, எங்க அண்ணன் கிட்ட போட்டு கொடுக்க. நானே போட்டு கொடுக்க தான் போறேன். போ. என் வீக்னஸ் தெரிஞ்சு அடிப்பா. ஒழுங்கு மரியாதை விட்டுருங்க சொல்லிட்டேன். இவ்வளவு நேரம் கண்ணுல கண்ணோடாம திட்டிட்டு. சரி விடு. ஒழுங்கு மரியாதை விடுங்க சொல்லிட்டேன். நான் போறேன், விடுங்க. சரி விடு. அதெல்லாம் முடியுது, விடுங்க. சரிடி விடு. நான் திட்டிட்டு இப்போ நான் வீக்னஸ் தெரிஞ்சு என்ன இடிச்சிட்டு போனா? தெரியுதுல்ல ஐயோட வீக்னஸ். அவ்வளவு திட்டுறீங்க. மரியாதை கையெடுக்க சொல்லிட்டேன். இல்ல கையை நொடிச்சிருவேன். போலீஸ் கையங்க, கையெடுங்க. உங்க அண்ணன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சுத்தமா கம்ப்ளைண்ட். என்ன விட போறீங்களா இல்லையா? முடியாது. பெயருக்குள்ளே காந்த உண்டு உண்மைதானடா. சும்மா அன்னைக்கு பேரை கட்ட அதிருதுல்ல. மணியாரே, உங்க பேருக்குள்ள ஒரு காந்த சக்தி இருக்கு மாமியாரே. அதை விடுடி, எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்குல்ல. பக்கா போய்கிட்டு இருக்கு மாமியாரே, நீங்க ஒரு டென்ஷன் எடுக்க வேண்டாம். பிள்ளைங்க எல்லாம் உங்களுக்கு அனன்யமா தானே இருக்காங்க. அனன்யமா ஆக்கிடுவோம்ல. சரி குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி இருந்தாதான் வெளியில சாதிக்க முடியும். வீட்டுக்குள்ள நிம்மதி இருந்தாதான் வெளியில சாதிக்க முடியும். வீட்டுக்குள்ள ஒன்னா ஒற்றுமையா இருந்தாதான் வெளியில போய் ஏதாவது பண்ண முடியும். நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுக்கறது வீடு மட்டும்தான். இது சரியா இருந்தா எல்லாமே சரியா இருக்கும். செம்பகவல்லி மதன் என்ன கூட்டிட்டு தியேட்டருக்கு போயிருக்கா. தமிழே கம்பெனில மும்பரமா வேலை பார்த்துக்கிட்டே அப்படியே வெளிநாட்டுல இருக்க தினசு கூட கடலை போட்டுக்கிட்டு இருக்கா. மீனா குட்டி வயக்காட்டுல போனாதான் லவ் பண்ண முடியும்னு வயக்காட்டுக்கு போயிருக்கா. சரி, ஆனா மாமியாரே என்ன மட்டும் நீங்க கேட்கவே இல்லை பத்தியில. நீ தானே என் வலது கையை வலது கண்ணெல்லாம். அதெல்லாம் சரிதான் மாமியாரே. உங்க மகன் என்ன கண்டாலே எட்டடி பாயதாவல. பய உழைக்கு என்ன பார்த்தாலே பயமா இருந்தான். சரி, உங்ககிட்ட பேச முடியாது. இங்க பாரு, நம்ம வீட்டு பிள்ளைங்க முகத்துல எல்லாரும் முகத்திலயும் மகிழ்ச்சி மட்டும் தான் இருக்கணும். எந்த சாதன சிறப்பும் இருக்கக்கூடாது. தேன்மொழி சிக்கிட்டா வாய் திறக்க மாட்டா. அது இல்ல, அவளுக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துட்டுனா வராது மாமியாரே. அவள் இப்ப எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கா.
வாழ்க்கைக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்துட்டு இனி என்ன தப்பு பண்ண மாட்டா. அவ இவ தெளிவா இருப்பா, சொல்லி அடிப்பா. நாம புத்திசாலிங்கத வெளியில நிரூபிக்கணும் அவசியம் இல்ல. வெளியில முட்டாள் மாதிரி நடக்கணும், ஆனா புத்திசாலியா பேசணும். யாரும் நம்மள புத்திசாலின்னு சொல்ற அளவுக்கு நம்ம நடந்துக்க கூடாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி தான் காட்டிக்கணும். தேன்மொழி அதை பக்காவா காட்டுவா மாமியாரே. சரி, நான் அந்த இன்ஸ்டியூட் வரைக்கும் போயிட்டு வரேன். மாமியாரே, எப்பவும் நான் தானே போறேன். வேண்டாம், இனி நான் போறேன். ஓய் மாமியாரே, இனி நான் போறேன். எனக்கு அங்க நிறைய ஃபைல பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம கிட்ட வந்துட்டு நம்ம கிட்ட வளராம போனது யாரு? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல மாமியாரே. நம்ம இன்ஸ்டியூட்டுக்குன்னு வந்துட்டு நம்ம வழக்கம் இல்லைன்னு யாருக்கிட்டையும் போனதே இல்ல. சரி, நான் பாக்குறேன். சரிங்க மாமியாரே. போறேன், எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது. மாமா கேட்டா சொல்லிடு. மாமா இந்த கேஸ் விஷயமா தான் போயிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. வந்தா சொல்லு, அங்கதான் இருக்கேன்னு. ஓகே மாமியாரே. சரி, அனாசியம் எங்க போயிட்டு இருக்காத.